ஜேஷ்ட மாதம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாஹாத்மியத்தின் 6ஆம் அத்தியாயமான 6ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. ஜேஷ்ட மாதத்தின் முக்கியத்துவம் குறித்த 6ஆம் அத்தியாயத்தில் அன்னை பார்வதி தேவி, இறைவா, இந்த விரதத்தின் முழுமையான பலன் என்ன? இதற்கு முன் யாரேனும் இந்த விரதத்தை அனுசரித்திருக்கிறார்களா? தயை கூர்ந்து அந்த கதையை கூறுங்கள் என்று வினவினார். அதற்கு சிவனார், திரேதா யுகத்தின் இறுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் துர்ஜதி என்ற பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் பிராமண குலத்தில் பெரிதும் மதிக்கப்பட்டார். செல்வந்தராகவும் பல உறவினர்களை கொண்டவராகவும் அவர் இருந்தார். ஆனால் குழந்தை இல்லாததால் துயருற்று மிகுந்த ஒழுக்கத்தை கடைபிடித்து பல விரதங்களையும் தானங்களையும் அவர் அனுசரித்தார். நீண்ட காலமாக அத்தகைய விரதங்களை அனுசரித்த பின்னர் அவருக்கு ஒரு அழகான மகள் பிறந்தாள். திருமணம் செய்ய தகுதியான மகளை கண்ட அந்த பிராமணர் தன் மனைவியுடன் இணைந்து இந்த அழகான மகளை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பது என்று சிந்திக்க தொடங்கினார். அவர் சிந்தித்து கொண்டிருந்தார். இவரை போன்ற மாப்பிள்ளை இல்லை. இதை எண்ணி அவர் ஒரு மாப்பிள்ளையை தேடி கிராமமாக அலைந்தார். பல நகரங்களுக்கும் சென்றார். பல வயல் வெளிகளை கண்ட பிறகு அவர் மன்னர்களின் அரண்மனைக்கு சென்றார். அந்த மகான் அந்த பெண்ணுக்கு பொருத்தமான மாப்பிள்ளையை கண்டறிய இயலாத போது அவர் தூய ஆன்மா கொண்ட ரிஷிகளின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தார். அங்கே அவர் கௌசிக முனிவரின் ஆசிரமத்தில் ஒரு மகான் பிராமணரை கண்டார். அவரது பெயர் சிவசர்மா. அவருக்கு பெற்றோர் இல்லை. அவரது மற்றொரு பிரபலமான மற்றொரு பெயர் ரூபராஷ். இந்த முழு உலகிலும் அவரை போன்ற அழகானவர் யாரும் இல்லை. அவர் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். ரிஷிகள் திருமண பிரேரணையை ஏற்றுக்கொண்ட போது அவர் சிவசர்மாவை தன்னுடன் அழைத்து கொண்டு மகிழ்ச்சியுடன் நகரத்திற்கு வந்தார். உறவினர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அந்த பெண்ணுக்கு சிவசர்மாவை திருமணம் செய்து வைத்தார். அவருக்கு அருகில் வசிக்க ஒரு இல்லம், கால்நடைகள் மற்றும் பல விதமான பரிசுகளை கொடுத்தார். மேலும் மற்ற பிராமணர்களுக்கும் நிறைய தட்சணை கொடுத்தார். அவள் சிவசர்மாவுடன் சுசீலா மற்றும் குணவதியுடன் உலக வாழ்க்கையால் பின்னர் தனித்துவமான மகிழ்ச்சியை அனுபவிக்க தொடங்கினாள். நீண்ட தினங்களுக்கு பின்னர் காலத்தால் உந்தப்பட்டு வசிஷ்டர் பிராமணர் காட்டிற்கு சமித்திற்காக சென்று உந்தப்பட்டு அங்கு ஒரு மரத்தின் நிழலில் உறங்கச் சென்றார். அதே நேரத்தில் ஒரு மலை பாம்பு வந்து சிவசர்மாவை விழுங்கியது. இந்த செயலை யாரும் காணவில்லை. சூரிய பகவானும் மறைந்தார். சூரியன் மறைந்த பின்னர் மாமியார், மாமனார் மற்றும் மனைவி ஆகியோர் பணியாளர்களை அழைத்து கொண்டு தீப்பந்தங்களை ஏற்றி காட்டில் உள்ள எல்லா இடங்களிலும் சுற்றி காட்டினர். இரவு முழுவதும் தேடுதல் தொடர்ந்தது. சூரியன் உதித்த பின்னரும் சிவசர்மாவை காணாததால் அவர்கள் ஏமாற்றத்துடனும் சோகத்துடனும் தங்கள் இல்லத்திற்கு திரும்பினர். பக்தியுள்ள மனைவியான குணவதி துக்கத்துடன் தன் தந்தை இல்லத்தில் வாழத் தொடங்கி தினமும் தெய்வத்தை வழிபடுவதில் ஈடுபட்டிருந்தாள். ஒரு நாள் தற்செயலாக நாரத மாமுனிவர் அங்கு வந்தார். குணவதி முறைப்படி நாரத முனிவரை வழிபட்டு அவரை மீண்டும் மீண்டும் வணங்கத் தொடங்கினாள். இதனால் மகிழ்ந்த நாரத மாமுனிவர் குணவதிக்கு விரதம் இருக்குமாறு அறிவுறுத்தினார். நாரத மாமுனிவர் கூறினார், பத்ரே, நீ ஜேஷ்ட மாதத்தில் புனிதமான ரம்பா திருதியை விரதத்தை அனுசரித்து சடங்குகளின்படி தூய பக்தியுடன் தெய்வத்தை வழிபட வேண்டும். மற்ற உன் வாழ்நாள் முழுவதும் இந்த விரதத்தை முழு மனதுடன் நீ அனுசரிப்பாய். இந்த விரதத்தின் பலனால் நீ பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை கணவனாக கிடைக்க பெறுவாய் என்றும் ஒரு நிரந்தர நிலையை அடைவாய் என்றும் நாரத மாமுனிவர் கூறினார். இவ்வாறு நாரதரின் அறிவுரைப்படி வனவாசியான குணவதி ஒரு வாழை காட்டை நட்ட நடு ராஜ்யத்தில் அறிவுறுத்தலின்படி அனைத்து சடங்குகளையும் செய்தாள். இவ்வாறு நீண்ட காலத்திற்கு பின்னர் அவள் முதுமை அடைந்தாள். அதே காட்டில் அவள் இறந்த பின்னர் ஒரு விமானத்தில் புகழ்ந்தபடி ஸ்வர்க்கம் சென்றாள். அவளுடைய அடுத்த பிறவியில் அந்த விரதத்தின் புண்ணியத்தால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் துளசியாய் அன்பிற்குரியவளாய் தோன்றினாள். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு துளசியை விட வேறு எதையும் அதிகமாக நேசிப்பதில்லை. பிராமணர்களே, அன்னை பார்வதி தேவி சிவனாரின் அனுமதியுடன் இந்த விரதத்தை அனுசரித்தாள். இந்த விரதத்தின் பலனால் அன்னை பார்வதி தேவி சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமுடையவளானாள். ஜேஷ்ட மாதத்தின் பெரும் முக்கியத்துவத்தை ஸ்கந்தரிடமிருந்து கேட்டறிந்து மகிழ்ந்த பிரம்ம ரிஷிகள் மலர் மாலைகள் மற்றும் ஆபரணங்களால் ஸ்கந்தனை வழிபட்டனர். ஜேஷ்ட மாச மாகாத்மியம் என்றழைக்கப்படும் ஆனி மாத மாகாத்மியத்தின் 6ஆம்
அத்தியாயமான 6ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.